ஒருவன் உத்தியோகத்தையும் சத்திய ஆவியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் சத்திய ஆவியைப் பெற வேண்டுமென்றால் மலைப்பிரசங்கத்தை கைக்கொள்ள வேண்டும். அந்த மலைப்பிரசங்கத்தை கைக்கொண்டால் அவன் திக்கற்ற நிலையில் போய்விடுவான். 40 வயசு வரைக்கும் அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். 40வது வயசில் அவன் திக்கற்ற நிலையில் போன பிற்பாடு தான் உங்களை நான் திக்கற்றவனாய் விடேன்னு சொல்லி ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அவர் ஆலோசனையில் நடக்கும்போது அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் 40 வயசுக்கு முன்னக்கூடி தான் உலக உத்தியோகங்கள், செல்வங்கள் எல்லாம் தேட முடியும். 25லேருந்து 40 வயசு ஒரு நல்ல ஏஜ். அந்த உலகத்தில் உள்ள ஜீவனுக்குண்டான ஒரு நல்ல ஏஜ் அதுதான். அந்த வயசை முழுதும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தா தான் அவன் பரிசுத்தாவை பெறுவான். நண்பனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு எதுவும் இல்லை. நான் கற்பித்த எல்லாவற்றையும் செய்வீர்கள் என்றால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவை மலைப்பிரசனத்தை கடைபிடிப்பதும் ஜீவனை கொடுப்பதும் ஒன்றுதான். உலகத்தையெல்லாம் இழந்தாலும் நாம் பரிசுத்தாய் பெற்று விடுகிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமென்.